மெயின் கேஸ்க்கே போறாங்க. இதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். ஒவ்வொன்னா ஒரு நியூ நேம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு பீரியட் கிரேடியன்ட் பீரியட் எப்படி நோட் பண்றாங்க? F vector equal to 10 pi நோட் பண்ணும். சரிங்களா? இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம அந்த சார்ஜ் பண்ணுவோம்ல கலெக்ஷன் ஆஃப் த ஸ்டேஷனரி சார்ஜ். ஸ்டேஷனரினா நம்ம 0 போற மாதிரி. சரிங்களா? அப்ப இன் எ ரீஜியன் அப்போ ஒரு சார்ஜ் வந்து ஒரு ஃபுல்லா இருக்கும். ஒரு மொபைலுக்கே சார்ஜ் பண்ணா ஒரு ஃபுல்லா இருக்கும். அப்ப அது ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும்போது அது எப்படி டிபெண்ட் ஆகும்? டிகிரீசிங் ஆகும் கரெக்ட்டுங்களா? ஒரு சார்ஜ் என்ன ஆகுது நம்ம யூஸ் பண்ண ரெடியூஸ் ஆகும். அப்ப ரெடியூஸ் ஆகும்போது என்ன பண்ண போறோம்? அது இன்கிரீசிங்ல இருந்து டிகிரீசிங் ஆகும். டிகிரீசிங் என்ன நோட் பண்ண போறோம்? மைனஸ் நோட் பண்ண போறோம். அப்ப அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி இந்த பீரியடுக்கான கிரேடியன்ட் பீரியட வந்து நம்ம என்ன பண்றாங்க? எதனால பொட்டன்ஷியல் பண்ணும்போது தான் அது ரெடியூஸ் ஆகுது. ஒரு சார்ஜ் எப்போ ரெடியூஸ் ஆகும்? ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்போது நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால பை ஆல்ரெடி தெரியும் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அப்ப அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? ஒர்க் பண்ண அது ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அதனால தான் வந்து இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி அதனோட ரொட்டேஷன் வந்து மைனஸ் டெட் பை. சரியாமா? ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? சார். ஓகே. அப்ப இதப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியுது. நம்மளுக்கு வந்து எஃப் வெக்டர் என்ன தெரிஞ்சிச்சு? எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டெல் பைன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த பை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது ஒரு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து ரியல் பார்ட் வேல்யூ தான் எதுவும் தெரிஞ்சுக்கிறது கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது இது வந்து கண்டிப்பா லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு செக் பண்ணணும். கண்டிப்பா இது வந்து சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை தான் அதோட இமேஜினரி வேல்யூ தெரிய வேணும். சரி லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன தெரியும்? அது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் தெரியும் கரெக்டுங்களா? அப்ப நம்ம லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரிக்கல் பீரியட் இருக்கு பாத்தீங்களா? அது ஈக்குவல் டு 0 பண்ணணும் கரெக்டுங்களா? அப்ப அது 0 ஆகுமா? ஆமா அங்க சார்ஜ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்போது கண்டிப்பா 0 ஆகும். அப்படின்னா என்ன ஆச்சு? 0 ஆகுதுன்னா இதுக்கு எகைன் டெல் இன்டு டெல் போட்டீங்கன்னா டெல் ஸ்கொயர் ஆகும் கரெக்டுங்களா? டெல் இன்டு டெல் போட்டீங்கன்னா டெல் ஸ்கொயர் ஆயிடும். அப்ப டெல் ஸ்கொயர் பை என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 ஆகும். அப்ப இது வந்து என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா மீனிங் என்ன? தட் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். பாத்தீங்களா எப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு? அப்படியே அப்ளிகேஷன் ஒன் பை ஒன்னா டிசிஸ்கோட கம்பைன் பண்ணி ஃப்ளூயிடோட கம்பைன் பண்ணி எலக்ட்ரிக்கலோட கம்பைன் பண்ணி எப்ப எங்க வந்துடுது? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்துடுது. எப்படி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்தது? நம்மளுடைய கன்சிடரேஷன் பீரியட்ல இருந்து எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டென் பை ஆர் டென் பை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஹார்மோனிக் வந்துடுது. எப்படி ஹார்மோனிக்? அந்த சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது 0 ஆகும் கரெக்டுங்களா? அப்ப அதை வச்சுட்டு அவன் 0 ஆக பாசிபிள் இருக்குது அதனுடைய டெரிவேட்டிவ் கான்செப்ட். அப்ப அதுல இருந்து இது வந்து